ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎஸ் சரணின் கதைகள். ஃப்ளாஷ்பேக். திருமணம் நாள் அன்று மண்டபம் முழுக்க நாதஸ்வரம் ஒலித்து கொண்டிருந்தது. மக்கள் கூட்டம், உறவினர்கள் சிரிப்பு, அனைத்தும் ஒரு பெரிய கொண்டாட்டம் போல இருந்தது. மண்டபத்தின் நடுவில் மாயா மணப்பெண் அலங்காரத்தில் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவள் மனசு மட்டும் அங்கேயே இல்லை. அவள் கண்கள் வெறுமையாக ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருந்தது. கைகளில் இருந்த மாலை மெதுவாக நடுங்கியது. மாயா, இன்னும் கொஞ்ச நேரம்தான், ரெடியா இருக்கணும் என்று ஒருத்தி சொன்னாள். மாயா சின்ன சிரிப்புடன். ஆனால் அந்த சிரிப்பு அவள் மனசுக்குள் நடந்த குழப்பத்தை மறைக்க முடியவில்லை. அந்த நேரம் அவள் அருகே யாரும் இல்லாத ஒரு நொடி. அந்த நொடி அவள் வாழ்க்கையை மாற்றும் நேரம். அவள் மெதுவாக எழுந்தாள். யாருக்கும் தெரியாமல் அவள் சுற்றி பார்த்தாள். எல்லோரும் வேறு வேலைகளில் பிஸியாக இருந்தனர். அவள் மெதுவாக மண்டபத்தின் பின்புறம் நடந்தாள். அவள் காலடி சத்தம் கூட அவளுக்கே கேட்கும் அளவுக்கு அமைதி. இதயம் மட்டும் வேகமாக துடித்தது. இது சரியா? அவள் மனசுக்குள் ஒரு கேள்வி. ஆனால் அடுத்த நொடி அவள் நின்று கொள்ளவில்லை. அவள் அங்கே இருந்த ஒரு சிறிய கதவை திறந்தாள். அது மண்டபத்தின் பின்புற வழி. வெளியில் காற்று சற்றே வீசியது. அந்த காற்று அவளுக்கு ஒரு தைரியம் கொடுத்தது. மாயா ஒரு நொடி திரும்பி பார்த்தாள். அந்த மண்டபம், அந்த சத்தம், அந்த வாழ்க்கை அவளுக்காக இல்லை என்று அவள் புரிந்து கொண்டாள். அவள் மெதுவாக வெளியே நடந்தாள். பிறகு வேகமாக நடந்தாள். பிறகு ஓட ஆரம்பித்தாள். அவள் நெஞ்சு துடித்தது. ஆனால் அந்த துடிப்பில் பயம் இல்லை. அது ஒரு விடுதலை. மண்டப சத்தம் மெதுவாக தூரமானது. அவள் நின்றாள். மூச்சு வாங்கினாள். அவள் முகத்தில் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீரில் ஒரு சிரிப்பு கலந்து இருந்தது. இதுதான் என் முடிவு, அவள் மெதுவாக சொன்னாள். அந்த நேரம் அவள் தனியாக இருந்தாலும் அவள் பலவீனமாக இல்லை. அவள் தன் வாழ்க்கையை தானே தேர்வு செய்த ஒரு பெண். மாயா மெதுவாக முன்பக்கம் நடந்தாள். மண்டபத்திலிருந்து வெளியேறிய பிறகு மாயா இன்னும் வேகமாக நடந்து கொண்டே இருந்தாள். மூச்சு சீராகவில்லை. இதயம் இன்னும் அதே வேகத்தில் துடித்து கொண்டே இருந்தது. சாலை ஒரு மங்கலான ஸ்ட்ரீட் லைட் கீழ் அவள் நின்றாள். சுற்றிலும் அமைதி. மண்டப சத்தம் இப்போ முழுக்க மாய்ந்து விட்டது. அந்த நேரம் தொலைவில் ஒரு கார் சத்தம். மாயா மெதுவாக திரும்பி பார்த்தாள். அருண். அவன் முன் வந்து காரை நிறுத்தினான். அவன் முகத்தில் பதட்டம், ஆனால் கண்களில் ஒரு உறுதி. மாயா. அவன் அவசரமாக இறங்கி அவன் அருகே வந்தான். நீங்க ஓகேயா? மாயா சற்று மூச்சை சமாளித்து கொண்டு. அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீரில் பயம் இல்லை. நான் வந்துட்டேன், அவள் மெதுவாக சொன்னாள். அருண் ஒரு நொடி அவளை பார்த்தான். அவன் கண்களில் நிம்மதி தெரிந்தது. எனக்கோ தெரியும் நீ இப்படி ஒரு டெசிஷன் எடுப்பேன்னு. மாயா சின்ன சிரிப்பு சிரித்தாள். லேட் ஆனால் கரெக்டாக வந்துட்டேன். அவன் மெதுவாக அவள் கையை பிடித்தான். இப்போ திரும்பி போக வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஷுவரா? அவன் கேட்டான். மாயா உடனே தலையசைத்தாள். எனக்கு வேண்டியது இந்த வாழ்க்கை இல்லை, நீங்கள் தான். அந்த வார்த்தை அவன் மனசு முழுக்க நிரம்பியது. அவன் சிரித்தான். அவன் கண்களில் ஒளி திரும்பி வந்தது. அப்படின்னா நாம் இப்போ போகலாம். அவன் காரை காட்டினான். மாயா ஒரு நொடி தயங்கினாள். அது பயமல்ல, அது வாழ்க்கையை மாற்றும் ஒரு அடியின் முன் வரும் உணர்ச்சி. பிறகு அவள் மெதுவாக காரில் ஏறினாள். அவள் கைகள் அவன் கை பிடித்தது. அந்த தொடுதல் ஒரு நம்பிக்கை. டிரைவர் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணினான். கார் மெதுவாக நகர்ந்தது. பிறகு வேகமாக போக ஆரம்பித்தது. மாயா பின்னால் இருந்து அவனை இறுக்கமாக பிடித்தாள். காற்று அவள் முகத்தில் மோதியது. அவள் தலைமுடி காற்றில் பறந்தது. அவள் கண்களை மூடினாள். ஒரு பக்கம் கடந்த வாழ்க்கை, மற்றொரு பக்கம் தெரியாத எதிர்காலம். ஆனால் அந்த தெரியாத எதிர்காலத்தில்தான் அவன் அமைதியை உணர்ந்தாள். அருண் மெதுவாக சொன்னான். பயமா? மாயா சிரித்தாள். இல்லை, இப்போதான் நிம்மதி. கார் தூரம் நிறைந்த சாலையில் தொலைந்து கொண்டே போனது. பின்னால் மண்டபம், குடும்பம் எல்லாம் தூரமாகிக் கொண்டே போனது. முன்னால் ஒரு புதிய வாழ்க்கை. அவர்கள் ஓடி போகவில்லை. அவர்கள் தங்களுக்கான வாழ்க்கையை தேடி சென்றார்கள். இரவு ஆழமாகி இருந்தது. நகரத்தின் சத்தங்கள் மெதுவாக அடங்கி சாலைகள் வெறிச்சோடி இருந்தன. அந்த அமைதியை கிழித்து கொண்டு ஒரு கார் வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது.
அந்த காரின் உள்ளே அருண் அவனை இறுக்கமாக பிடித்து கொண்டு மாயா மண்டபத்தை விட்டு வெளியேறிய பிறகு இன்னும் அவள் மூச்சு சரியாகவில்லை. ஆனால் மனசு மட்டும் மெதுவாக நிம்மதியாகி கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை. காற்று மட்டும் அவர்கள் அருகே ஓடிக்கொண்டிருந்தது. அதற்குள் மாயா மெதுவாக கேட்டாள், நாம் எங்கே போகிறோம்? அருண் சின்ன சிரிப்புடன் பதில் சொன்னான், ஒரு சேஃபான இடத்துக்கு. யார் அரேஞ்ச் பண்ணியது? அவள் மீண்டும் கேட்டாள். அவன் ஒரு நொடி தயங்கினான். பிறகு மெதுவாக சொன்னான், சரண். அந்த பெயர் கேட்டவுடன் மாயா சின்ன சிரிப்பு சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு ரகசியம் இருந்தது. அப்படின்னா பிளான் ஒர்க் ஆகிருச்சு, அவள் மெதுவாக சொன்னாள். அருண் குழப்பமடைந்தான். என்ன பிளான்? மாயா அவன் தோளில் சாய்ந்து மெதுவாக பேச ஆரம்பித்தாள். இந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன நாளிலிருந்து நான் சரண் கிட்ட எல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டேன். என்ன? எனக்கு அவன் மேல் அந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு. எனக்கு பிடிச்சவன் நீதான்னு. அருண் அதிர்ச்சி அடைந்தான். அப்போ அவன்? மாயா சின்ன சிரிப்புடன் சொன்னாள், அவனுக்கும் ஆல்ரெடி ஒரு லவ் இருக்கு. அந்த வார்த்தை அருணின் குழப்பத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அவன் யாரையோ ரொம்ப நேசிக்கிறான். அந்த கேலோட தான் அவன் வாழ்க்கை. மாயா ஒரு நொடி அமைதியானாள். பிற மெதுவாக தொடர்ந்தாள். அதனால தான் நம்ம இருவரையும் சேர்க்க அவனே ஹெல்ப் பண்ணான். அருண் ஆழமாக மூச்சு விட்டான். அதற்காக இவ்வளவு பெரிய ரிஸ்கா? இது ரிஸ்க் இல்லை, மாயா மெதுவாக சொன்னாள். அது ரைட் டெசிஷன். அவள் கண்களில் ஒரு நிம்மதி தெரிந்தது. அவன் சொன்னான், நீயும் ஹாப்பியாக இருக்கணும், நானும் என் காதலோடு இருக்கணும். யாரும் ஃபோர்ஸாக வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்னு. அந்த வார்த்தை அருணின் மனசை தொட்டது. சரண் உண்மையிலேயே நல்லவன்டா, அவன் மெதுவாக சொன்னான். மாயா தலையசைத்தாள். அதனால தான் நம்ம எஸ்கேப் கூட அவனோட பிளான். கார் ஒரு சிறிய தெருவில் நுழைந்தது. மங்கலான விளக்குகள், அமைதியான வீதிகள். அருண் ஒரு வீட்டின் முன் காரை நிறுத்திதான். இதுதான் அவன் சொன்னான். மாயா சுற்றி பார்த்தாள். இது யார் வீடு? சரணோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம வரப்போகிறது அவனுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த வீட்டின் கதவு மெதுவாக திறந்தது. ஒரு மனிதர் வெளியே வந்து சிரித்தார். அருண், மாயா, உள்ள வாங்க. அந்த சிரிப்பில் எந்த கேள்வியும் இல்லை. அது ஒரு பாதுகாப்பு மாதிரி இருந்தது. மாயா மெதுவாக உள்ளே நடந்தாள். ஒரு நொடி அவள் திரும்பி பார்த்தாள். அந்த இரவு, அந்த மண்டபம், அந்த முடிவு அவள் வாழ்க்கையை முழுக்க மாற்றி விட்டது. ஆனால் இந்த முறை அது தவறு போல் தோன்றவில்லை. அது சரியான பாதை போல இருந்தது. அவள் கண்களை மெதுவாக மூடி மூச்சு விட்டாள். பிறகு முன்னே நடந்தாள். அருண் அவள் அருகே வந்து நின்றான். அவன் மெதுவாக அவள் கையை பிடித்தான். இந்த முறை அந்த பிடியில் பயம் இல்லை, நம்பிக்கை மட்டும். மாயா அவனை பார்த்து சின்ன சிரிப்பு சிரித்தாள். இப்போதான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்குது. அருண் சிரித்தான். ஆமாம், இந்த முறை நம்ம சாய்ஸ். அந்த வீட்டின் கதவு மெதுவாக மூடியது. வெளியில் இருள் நிறைந்த இரவு. உள்ளே 3 பேரின் புரிதலால் உருவான ஒரு புதிய வாழ்க்கை. ஒரு காதல் மட்டுமில்லை, ஒரு உண்மையான நட்பு, ஒரு தியாகம். 3 வாழ்க்கையும் சரியான பாதைக்கு கொண்டு வந்தது. இரவு கடந்தது. அடுத்த நாள் காலை. சூரிய ஒளி மெதுவாக ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்தது. மாயா கண்களை மெதுவாக திறந்தாள். ஒரு நொடி அவள் எங்கே இருக்கிறாள் என்று புரியவில்லை. பிறகு நேற்று இரவு நடந்த எல்லாமே அவள் மனசுக்குள் வந்து நின்றது. மண்டபம், அந்த ஓட்டம், அருண், சரண். அவள் மெதுவாக எழுந்து வெளியே வந்தாள். ஹாலில் அருண் சரணின் நண்பனுடன் பேசி கொண்டிருந்தான். அவளை பார்த்தவுடன் அருண் சிரித்தான். காலை வணக்கம். மாயா சின்ன சிரிப்பு சிரித்தாள். காலை வணக்கம். அவள் மனசுக்குள் ஒரு கேள்வி மட்டும் சுற்றி கொண்டே இருந்தது. சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு அவள் மெதுவாக கேட்டாள், சரண் ஓகேயா இருக்கானா? அந்த கேள்வி கேட்டவுடன் அருண் சற்று அமைதியானான். அதே நேரத்தில் அவன் ஃபோன் ஒலித்தது. அவன் ஸ்க்ரீனை பார்த்தான். அவன் முகத்தில் சின்ன அதிர்ச்சி. சரண், அவன் மெதுவாக சொன்னான். மாயா கவனமாக அவனை பார்த்தாள். அருண் கால் அட்டன் பண்ணினான். ஹலோ. அவன் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். நாங்கள் சேஃப். சில வினாடிகள் அவன் முகத்தில் ஒரு பெரிய மாற்றம். என்ன? அவன் மெதுவாக கேட்டான். மாயா நெருங்கி நின்றாள். அவன் பேசிக்கொண்டே இருந்தான். சரி, புரியுது. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். சில நொடிகள் கழித்து,
கால் முடிந்தது. அறையில் முழு அமைதி. மாயா தாங்க முடியாமல் கேட்டாள், என்ன சொன்னா? அருண் அவளை நேராக பார்த்தான். ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். சரணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அந்த ஒரு வார்த்தை மாயாவை ஒரு நொடி உறைய வைத்தது. என்ன? அவள் மெதுவாக கேட்டாள். அவள் கண்களில் அதிர்ச்சி, ஆனால் அதே நேரத்தில் ஒரு விளக்கம் கிடைத்த உணர்வு. அருண் மெதுவாக சொன்னான், நேத்து நீ மண்டபத்தில் இருந்து வெளியேறிய பிறகு அவன் லவ் பண்ண அந்த பொண்ணோட அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். மாயா அமைதியாக நின்றாள். அவள் கண்களில் மெதுவாக கண்ணீர் வந்தது. அது துக்கம் இல்லை, அது ஒரு நிறைவு. அதனால தான் அவள் மெதுவாக சொன்னாள், அவன் இவ்வளவு கிளாமாக இருந்தானா? அவள் சின்ன சிரிப்பு சிரித்தாள். அவன் லைஃப்பும் சரியாயிருச்சு. அருண் தலையசைத்தான். ஆமாம், அவன் சொன்னான், யாரும் தங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு. மாயா மெதுவாக கண்களை துடைத்தாள். அவன் ரொம்ப நல்லவன்டா. அந்த வார்த்தையில் நன்றி இருந்தது. அருண் அவள் அருகே வந்து நின்றான். அவன் மெதுவாக அவள் கையை பிடித்தான். இப்போ நம்ம வாழ்க்கை? மாயா அவனை பார்த்தாள். அவள் முகத்தில் அமைதி. ஆமாம், இப்போ எந்த கில்ட்டும் இல்லை. ஜன்னல் வழியாக சூரிய ஒளி இன்னும் அதிகமாக உள்ளே பரவியது. அதுபோலவே அவர்களின் மனசிலும் ஒரு தெளிவு வந்தது. மாயா மெதுவாக சிரித்தாள். எல்லோருக்கும் சரியான வாழ்க்கை கிடைச்சிருச்சு. அருண் சிரித்தான். அதுதான் முக்கியம். அந்த காலை 3 பேரின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய தொடக்கம். ஒரு பக்கம் காதல் நிறைவு, மற்றொரு பக்கம் புதிய வாழ்க்கை. சில முடிவுகள் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த முடிவுகள் தான் எல்லோரையும் சரியான இடத்திற்கு கொண்டு போகும். அந்த காலை கடந்தது. மாலை நேரம். வானம் சற்று ஆரஞ்சு நிறத்தில் மாறிக்கொண்டிருந்தது. அந்த வீட்டின் டெரஸில் மாயா தனியாக நின்றிருந்தாள். காற்று மெதுவாக அவள் முகத்தை தொட்டது. ஆனால் அவள் மனசு இன்னும் பல விஷயங்களோட போராடி கொண்டே இருந்தது. அந்த நேரம் அருண் மெதுவாக அவள் அருகே வந்தான். என்ன யோசிச்சுட்டு இருக்க? அவன் மெதுவாக கேட்டான். மாயா சின்ன சிரிப்பு சிரித்தாள். லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிடுச்சு இல்லை? அருண் தலையசைத்தான். ஆனால் சரியாக மாறிடுச்சு. சில நொடிகள் அமைதி. மாயா வானத்தை பார்த்து கொண்டே சொன்னாள், சரண் இப்போ ஹாப்பியாக இருப்பானே? அருண் சிரித்தான். நிச்சயம். அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டாள். நம்ம லைஃப்பில் அவன் இருந்தது ஒரு லக் போல. அருண் மெதுவாக சொன்னான். அவன் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நம்ம இப்போது இங்கே இருக்க முடியாது. அந்த நேரம் அருணின் ஃபோன் மீண்டும் ஒலித்தது. அவன் பார்த்தான். இந்த முறை அவன் சிரித்தான். யார்? மாயா கேட்டாள். அன்னவுன் நம்பர். அவன் கால் அட்டன் பண்ணினான். ஹலோ. அவன் சில நொடிகள் அமைதியாக கேட்டான். பிறகு அவன் முகம் மெதுவாக மாறியது. சரி, நான் பேசுகிறேன். கால் முடிந்தது. மாயா அவனை கவனமாக பார்த்தாள். என்னாச்சு? அருண் சற்று தயங்கி சொன்னான். சரண். மாயா உடனே திரும்பி பார்த்தாள். என்ன? அவன் நம்மை மீட் பண்ணணும்னு சொல்கிறான். அந்த வார்த்தை மாயாவின் இதய துடிப்பை மீண்டும் அதிகப்படுத்தியது. இப்போ அவள் மெதுவாக கேட்டாள். ஆமாம், நாளை. மாயா அமைதியாக நின்றாள். அவள் மனசுக்குள் பல உணர்வுகள். நன்றி, பயம், சந்திப்பு. நாம் போவோமா? அருண் கேட்டான். மாயா மெதுவாக தலையசைத்தாள். போலாம். அவள் சின்ன சிரிப்பு சிரித்தாள். இந்த ஸ்டோரியில் அவன் முக்கியமான பார்ட். அருண் அவளை பார்த்து சிரித்தான். ஆமாம், லாஸ்ட் சாப்டர் அவனோட தான் கம்ப்ளீட் ஆகும். மாயா வானத்தை பார்த்தாள். மாலை இருளாக மாற ஆரம்பித்தது. அடுத்த நாள் 3 பேரின் வாழ்க்கையும் மீண்டும் சந்திக்க வைக்கும் நாள். அருண், மாயா, சரண் மூவரும் சந்திப்பார்களா? இல்லை அவர்களுடைய லைஃப்பில் வேறு ஏதாவது புதிய பிரச்சனை வருமா? எதாக இருந்தாலும் கமெண்டில் தெரிவிக்கவும். இந்த காதல் கதைக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகணும்னு தெரியணுமா? இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் மிஸ் ஆகாத மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.